ஒரு கேமரா வண்டி ஓர கட்டி போடுங்க. ஒரு ஆள் போங்க முன்னாடி. விடு. அங்க வாங்கலாம். அண்மை செய்தி. தேனி மாவட்டம் போடி அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் தடையை மீறி மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தற்போது மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெறுகிறது. கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கேட்டு போராட்டத்தை நடத்தி வருகிறார் சீமான். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, விரிவான தகவல்கள். வேதவள்ளி, தேனி மேற்கு தொடர்ச்சி மலையில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை சீமான் தற்போது நடத்தியிருக்கிறார். காவல்துறை இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்த நிலையில் காவல்துறை மற்றும் வனத்துறையின் அனுமதியை மீறி, குறிப்பாக தடையை மீறி 1000க்கும் மேற்பட்ட கிடைமாடுகளுடன் அடப்பாறை வனப்பகுதிக்குள் மாடுகளுடன் சீமான் இந்த மேய்ச்சல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை கடந்த ஜூலை 10ஆம் தேதி மதுரை விராதனூரில் நடைபெற்ற மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற மாநாட்டில், ஆடு மாடுகளுக்கான மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அன்றைய தினம் தேனி அருகே மாடு மேய்க்க சென்ற போது வனக்காவலர்களால் தடுக்கப்பட்ட சன்னாசி அவர்களை குறிப்பிட்டு இந்த போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது போடிநாயக்கனூர் அருகில் இருக்கக்கூடிய முந்தல் அடப்பாறை வனப்பகுதிக்குள் ஆயிரக்கணக்கான கிடை மாடுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளுடன் வனப்பகுதிக்குள் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்தி இருக்கிறார். முன்னதாக கிடை மாடுகளுடன் வனப்பகுதிக்குள் நுழைய முயன்ற சீமானிடம் வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவரிடம் எடுத்து கூறினார்கள், வனத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அந்த தடையை மீறி, அனுமதியை மீறி மாடுகளோடு அவர்கள் உள்ளே செல்ல முயன்றதால் வனத்துறையினருக்கும் மேய்ச்சல்காரர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து மலையேறி தற்போது மாடுகளை, அந்த 1000க்கும் மேற்பட்ட கிடை மாடுகளை சீமான் மேய்ச்சல் நடத்தி அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார். இதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை தரப்பில் இந்த போராட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என கூறி எஸ்பி ஸ்நேகப்பிரியா தரப்பில் அவருக்கு ஒரு கடிதமும் கொடுக்கப்பட்டது. இந்த உத்தரவுகளை எல்லாம் மீறி தமிழ்நாடு அரசு கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் தொடர்பான குறிப்பிட்ட வரையறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த போராட்டத்தை தற்போது சீமான் நடத்தி இருக்கிறார். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.